வஞ்சிப்பது அல்லது மோசம் போக்குவது, deception or cheating. இந்த பிசாசனுடைய வஞ்சனையை பற்றி யோசிக்கும் போது அவன் வஞ்சித்த ஒரு வஞ்சனையில ஒரு விசேஷமான வினோதமான வஞ்சனை சவுல் ராஜாவை வஞ்சித்தது. முதலாவது என்ன கவனித்தோம்னா, ஏன் இது சாமுவேல் இல்லை என்றால், முதலாவது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அருவருப்பான ஒரு காரியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். The first reason we saw was that God will not use his prophets to stage an abomination. மரித்தோருக்கு பேசவோ அல்லது போதிக்கவோ எந்த வல்லமையும் அவர்களுக்கு இல்லை. தேவன் மரித்தவர்களை ஊழியம் செய்ய பயன்படுத்துவதில்லை. ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசி உயிரோடு இருந்திருந்தாலே கர்த்தருடைய வார்த்தை அவன் மூலமாக வெளிப்படவில்லை. ஏனென்றால் கர்த்தர் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். சாத்தான் என்பவன் ஒரு வஞ்சிக்கிறவன். நேரடியாக இப்படி சாமுவேல் தீர்க்கதரிசியை சவுல் பார்த்தான் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆறாவது, சாத்தானுக்கு நம் எதிர்காலத்தை பற்றி எதுவும் தெரியாது. Satan does not know anything about the future. He can only make intelligent guesses. அவன் ஒன்று செய்யலாம், நம்முடைய வருங்காலத்தை பற்றி மிக புத்திசாலித்தனமாக ஊகங்கள் அல்லது கற்பனைகளை மட்டுமே செய்ய முடியும். தேவனுடைய பாதுகாப்பை விட்டு ஒருவர் விலகுவாரானால் பிசாசினுடைய ஆளுகைக்கு அவங்க உட்படுவார்கள்.